இருங்க ஃபர்ஸ்ட் மண்டை ஓட்டை மறைத்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ பார்த்துருக்கவே முடியாது யாராலையும். பிறந்ததுலேருந்து பவுடர் ஒன்றத்தை தவிர அடிக்காத இந்த முகரக்கட்டையில் இப்போ 1 மாச காலமா இந்த க்ரீம் எல்லாம் போட்டுக்கிட்டு வரேன். ஏன்னா நம்மளோட வேலை பொழுதுக்கும் அடுப்பங்கார் தான். அதனால நம்ம கொஞ்சம் வயசு ஆக ஆக கொஞ்சம் முகத்தை பொலிவுடன் ஆக்கி கொண்டா நமக்கும் நல்லது, நம்மளை பாக்குறவங்களுக்கும் நல்லது. இதுதான் நம்ம குட்டி மேக்கப் பண்ற இடம். இதுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, அங்கங்க தேடி கண்டுபிடிச்சாதான் தெரியும். அந்த ஹேர் ஸ்டைட்டை பார்த்து நான் டெய்லி முடிய தீத்துக்கிட்டு இருக்கேன்னு தவறாக நினைக்க வேண்டாம். அதை நான் புடவைக்காக தனியா வாங்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு குளியல போட்டுட்டு வந்து இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல அதை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஷேத்னு ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கினேன். இது நார்மலா கிரீம் மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸ்மெல்லுமே அப்படிதான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. நான் இப்ப வெயில போகும்போது இதுதான், நிழல்ல உட்காந்தாலும் இதுதான். அதை போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஃபேனை கிட்ட நிற்பேன். அதுக்கப்புறம் பவுடர் புச்சுக்குன்னு அடிச்சுட்டு வந்துருவேன். இதெல்லாம் காட்டுறதுனால கிரீமுக்கு ப்ரொமோஷன் ஆகலைன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்ல வாங்கினதுதான். உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே லிங்க் கொடுக்குற வாங்கிக்கோங்க. வர வர மண்டையில இருக்கிற முடி பாதி கொட்டி போயிடுச்சு. எல்லாரும் டெய்லியும் ஹேருக்கு டிப்ஸ் சொல்லுங்கக்கான்னு கேட்கும் போது எனக்கு யாராவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருக்கிற 4 முடியை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்து பார்த்தா ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தாக்கு பிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் பாப் கட்டிங் வச்சுட்டு தூக்கி ஒரு சிண்டை கட்டிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். பவுடர் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு தலையை பின்னி போட்டுட்டு போனாதான் நமக்கு பிடிக்கும். இந்த விரிச்சு போட்டுக்கிட்டு அன்று முதல் இன்று வரை கிடையவே கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் இந்த முடிக்கு சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.